வெளி மாநிலங்களில் வரவேற்பு பெற்று வரும் கொய்மலர் சாகுபடியில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் ஆர்வம் காட்டி வருகின்றனர். இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் பிரபுவிடம் கேட்கலாம். பிரபு, இந்த கொய்மலர் சாகுபடியில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் பெருமளவு ஆர்வம் காட்டி வராங்க. இதனுடைய விவரங்களை முழுமையா சொல்லலாம். வணக்கம் சூர்யா. அதாவது மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தின் முக்கிய பொருளாதாரமாக திகழக்கூடிய தேயிலை கருத்தபடியாக ஊட்டி மாய் காய்கறிகள் மற்றும் ஆங்கில காய்கறிகள் அதிக அளவில் இந்த விவசாயிகள் சாகுபடி செய்து வராங்க. இந்நிலையில காலநிலை மாற்றத்தின் போது நீலகிரி மாவட்டத்தில் விளைவிக்கக்கூடிய தேயிலை மற்றும் இந்த மலை காய்கறிகளுக்கு உரிய விலை கிடைக்காததால் இதுக்கு மாற்று பெயராக உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார கிராம பகுதிகளில் கிட்டத்தட்ட பல ஏக்கர் பரப்புள்ள பசு குடில்கள் அமைத்து சிவப்பு, வெள்ளை, ஆரஞ்சு, ஊதா உள்ளிட்ட பல்வேறு வண்ணங்களில் பூத்துக் குலுங்கக்கூடிய இந்த கொய்மலர்களை சாகுபடி செய்து வராங்க. இவ்வாறு சாகுபடி செய்யப்படும், அறுவடை செய்யப்படும் இந்த மலர்கள் நட்சத்திர விடுதிகள், திருமணங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகளில் அலங்கரிக்க பயன்படுத்துவதால நீலகிரி மாவட்டத்தில் பல்வேறு இடங்களில் சாகுபடி செய்யப்பட்டு வந்த இந்த நிலையில கொரோனா பொது ஊரடங்கு காலத்திலிருந்து கடந்த 4 வருடங்களாக இந்த கொய்மலருக்கானது கடும் விலை வீழ்ச்சி ஏற்பட்டு கொய்மலர் சாகுபடியானது முற்றிலுமாக பாதிப்படைந்தது. இந்த நிலையில நீலகிரி மாவட்டத்தில் கடந்த 4 வருடங்களுக்கு பிறகு விவசாயிகள் மீண்டும் இந்த கொய்மலர் சாகுபடியில் ஈடுபட்டு வரக்கூடிய இந்த சூழ்நிலையில கேரளா, கர்நாடகா, ஆந்திரா உள்ளிட்ட வெளி மாநிலங்கள் மற்றும் வெளிநாடுகளில் கொய்மலர்கள் மீண்டும் வரவேற்பு கிடைத்துள்ளது. இதனால் உதகை அருகே உள்ள இந்த கொதுமுடி மற்றும் அதனை சுற்றியுள்ள தும்மநட்டி, தூநெறி உள்ளிட்ட கிராமங்களில் தற்போது கொய்மலர் சாகுபடியில விவசாயிகள் ஈடுபட்டு வராங்க. இதுல அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். சூர்யா, வெளிமாநிலங்களில் வரவேற்பு பெற்று வரும் இந்த கொய்மலர் சாகுபடியில் உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதி மக்கள் சாகுபடி செய்யறதற்கு பெருமளவு ஆர்வம் காட்டி வராங்க. இது குறித்த முழுமையான விவரங்களுக்கு நன்றி பிரபு.